அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ ஆண்டாள் வாசன் முதல் துரைசாமி. மக்கள் எல்லாமே பயப்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரக அமைப்பு சொன்னோன்னா அந்த சனியுடைய அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா ஏழரை சனி, பொங்கு சனி, மங்கு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரையச்சனி, ஜென்மச்சனி, தங்கு சனின்னு சொல்லி 9 அந்த சனியுடைய அந்த பார்வைகள் அந்த அதாவது 8ஆம் இடம், 6ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், இப்படி 10ஆம் இடம் இப்படிலாம் வந்து அதை வச்சு எல்லாம் பயந்துக்குவாங்க. இதில் பல பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வரப்போ ஜோசிக்காரெலாம் போயின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, திருநள்ளாறு போய்ட்டு வாங்க, சனிக்கிழமைனா காலப்பேருக்கு விளக்கு வைங்க, நவகிரகத்தை வந்து சனி நவகிரகத்தில் சனி இருப்பார், அது வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த பூசணிக்காயில் வந்து இது வைங்க, நல்லெண்ணெய் வச்சு தீபத்தை இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகிறனால இதெல்லாம் செய்கிறதுனால அந்த நம்மளுடைய தாக்கம் குறையுமா? நிச்சயமாக குறையும். அது குறையும். ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து செஞ்சிங்கன்னா தாக்கம் சீக்கிரமாக குறையும். அதாவது மெதுவாக இதாகும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அதோடைய தீமையான பலன்கள்லாம் கிடைக்காம அந்த பலன் நன்மையாக பலனாக மாற ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விரேசனின்னா நம்ம ஏதோ உடம்பு சரியாமல் ஏதோ தேவையில்லாத செலவாகிறதுக்கு இது வீடு கட்டுற சூழ்நிலை உருவாகி புதுசாக ஒரு வீடு உருவாகலாம், புதிய வாகனம் வாங்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த டைமில் நம்ம இது பண்ணுறப்ப. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிற அந்த சிம்பிளான ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வரும். பட் ஆனால் இது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கள தவிர யாருக்குமே தெரியாது. நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அதிலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு நற்பலன்களை சனி மூலம் சனி கிரகத்து மூலம் நம்ம பெறலாம். அது என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அதாவது நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற டாய்லெட் பாத்ரூம், அதாவது அந்த க்ளாசெட்டுன்னு சொல்லணும் இல்லைங்க, க்ளோசெட்டை வந்து உட்கார அந்த பேஷன் வந்து நாம் வந்து கழுவணும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தாட்டி, நீங்கள் அதாவது மாதத்துக்கு 4 தாட்டி வாரம் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் கழுவுங்க. ஆனால் நீங்கள் உள்ளே குளிக்க போகிறப்பயே நீங்கள் உள்ளே கழுவிங்க, யாருக்கும் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. பட் நீங்கள் இந்த மாதிரி அதை சுத்தமாக கழுவுனீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து இது கிடைக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் கழுவ போகிறது விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. அதாவது நீங்கள் டாய்லெட் பாத்ரூமை நீங்கள் அந்த கிளாசெட்டை நீங்கள் வந்து அந்த ஹார்பிக்கோ வேறு ஏதாவது லைஸெல்லாம் போட்டு சுத்தமாக கழுவுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் வந்து அவங்க பாத நமஸ்காரம் பண்ணுறது, அதாவது பாத பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மோடி பார்த்திங்கன்னா அந்த துப்புரவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பாத பூஜை பண்ணி இருப்பார். நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம இது பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு அவங்க பாதத்தை வந்து நம்ம வந்து பாத பூஜை பண்ணாவே ரொம்ப சிறப்பு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இது சூப்பரான ஒரு டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற அந்த இதை வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நல்லாயிருக்கும். அதேமாதிரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா படிப்பு நல்லா இருக்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதாவது குழந்தையோட அம்மாவோட அண்ணனையும் தம்பி இருப்பாங்களா, அவங்க காலில் வந்து மாமன் முறையில் வந்து அவங்க வந்து பாத பூஜை பண்ணாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.